மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முதலாவது மீட்ட பயிற்சியின் கட்டுரை வினாக்கள். அதன் முதலாவது கேள்வி, படத்தின் அரைவட்டத்தையும் ஒரு செவ்வகத்தையும் குறுக்குவெட்டு பரப்பாக கொண்ட அரியம் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, அதன் மொத்த கனவளவு யாது? இங்க இதுதான் படம். இது ஒரு குறுக்குவெட்டு, சீரான குறுக்குவெட்டு பரப்புடைய ஒரு திண்மாடர், அது அரியம் சொல்றோம். நாங்க என்ன இதுல அரைவட்டமும் ஒரு செவ்வகத்திட்ட பரப்பளவும் சேர்ந்து குறுக்குவெட்டு பரப்பு. ஆகவே வளமேல செய்யற மாதிரி இதுல குறுக்குவெட்டு பரப்பு தர நீளத்தால பெருக்கி விட்டோம்னு சொன்னா இதுல மொத்த கனளவு வரும். இதுல குறுக்குவெட்டு பரப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அரைவட்டம், இது ஒரு செவ்வகம். ஆகவே அரைவட்டத்திலும் செவ்வகத்திலும் கூட்டுத்தொகை இதுல குறுக்குவெட்டு பரப்ப காண போறோம். கண்டா பிறகு இதுல நீளத்தால பெருக்கி விட்டோம்னு சொன்னா மொத்த கனளவு வரும். ஆகவே நான் முதல்ல போட போறேன் என்ன, அரியத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு. குறுக்குவெட்டு பரப்பளவு சமன் இது அரைவட்டம். ஆகவே அரை பை ஆர் வர்க்கம் சக இதுல நீளம் தர நீளம் என்ன 3 தர 7. ஆகவே அரை தர 22 7 தர விட்டம் 7. ஆகவே அரைவாசி 7 2 தர 7 2 தர 21. சுருக்கினா 11. இதை சுருக்கி விட்டோம்னு சொன்னா 77 4 சக 21 சென்டிமீட்டர் வர்க்கம். இதை குறுக்குவெட்டு நான் இதை அப்படியே வச்சிருக்கேன், சுருக்கல்ல கடைசியில சுருக்க போறோம். ஆகவே கன அளவு சமன் அரியத்தின் கன அளவு என்ன வரப்போகுது? குறுக்குவெட்டு பரப்பு 77 4 சக 21 தர நீளம் என்ன 20. ஆகவே நான் இது சுருக்கிறதுக்காக ஈஸிக்காக தான் அப்படி எழுதிட்டு இருக்கேன். ஆகவே இப்ப பெருக்கிறோம்னு சொன்னா 77 4 தர 20 சக 0 4 2 4. ஆகவே சுருக்கின 5 7 35 போட்டு 3 மிச்சம் 7 35 3 38 சக 420. இது சமன் 805 சென்டிமீட்டர் கியூப். இந்த கன அளவு வந்து 805 சென்டிமீட்டர் கியூப். முதலாவது கட்டுரை வினாவில இரண்டாவது கேள்வி, இதன் மொத்த மேற்பரப்பளவு யாது? ஆகவே இந்த மொத்த மேற்பரப்பளவு கேள்வி. ஆகவே மொத்த மேற்பரப்பளவுக்கு இந்த குறுக்குவெட்டு பரப்பளவு இதே மாதிரி பின்னுக்கு ஒரு குறுக்குவெட்டு பரப்பளவு இருக்கும், கீழுக்கு ஒரு செவ்வகம் இருக்கும். இந்த சைட்ல இது ஒரு செவ்வகம், அதே மாதிரி முன்னுக்கு ஒரு செவ்வகம் இருக்கும். மொத்தத்தை கூட்டி விட்டா சரி. இதுல குறுக்குவெட்டு பரப்பு நாங்க முதலாவது கேள்வியில எழுதியிருக்கோம். ஆகவே குறுக்குவெட்டு பரப்பு அரியத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு சமன் நாங்க எளியா கண்டிருக்கோம் 77 4 சக என்ன 21. இதை நாங்க சுருக்கினோம் என்று சொன்னா இதுல விடை வந்து 40.25 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே இந்த அரியத்தின் மொத்த மேற்பரப்பளவு காணப்படும். ஆகவே அரியத்தின் மொத்த மேற்பரப்பளவு சமன். இதே மாதிரி 2 மடங்கு 2 தர 40.25 சக இந்த அடியில பரப்பளவு வந்து 7 தர 20 சக இந்த செவ்வகம் மாதிரி 2 செவ்வகம் இருக்கும். ஆகவே 3 தர இது 20 சென்டிமீட்டர் 3 தர 20 தர 3 தர 2 போட்டு. ஆகவே இதை நீங்க எல்லாத்தையும் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா, கால்குலேட்டர் பயன்படுத்தியோ இல்ல உங்களுக்கு நீங்க சுயமாக சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இதை விட வந்து 560.5 சென்டிமீட்டர் வர்க்கம். இதை நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா 560.5 சென்டிமீட்டர் இதுஇந்த விடை. கட்டுரை வினாவின் இரண்டாவது கேள்வி, ஒரு உப்பு பொதி செய்யும் கம்பெனியின் உப்பு பொதியின் நிலையான பரிமாணம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, நிலையான உப்பு பொதியின் கனவளவு யாது?
அதாவது நிலையான உட்பொதி ஒன்றில் காட்டப்பட்டிருக்கு. இதுல கன அளவு வேண்டி ஆகவே கனவளவு சமன் என்ன நீளம் தர அகலம் தர உயரம் 6 தர 5 தர 10 சென்டிமீட்டர். ஆகவே 300 சென்டிமீட்டர் கியூப். என்ன அதாவது அதுல நீளம் தர அகலம் தர உயரத்தால பெருக்கிற 300 சென்டிமீட்டர் கியூப். இரண்டாவது கேள்வி, இக்கம்பெனியானது விசேட சலுகையை வாடிக்கையாளருக்கு வழங்குவதற்காக நிலையான பொதியின் கனவளவின் 20% கூடுதலாக சேர்த்து ஒரு 2 காட்டியவாறு பொதியொன்று செய்யப்பட்டுள்ளது எனின் இப்பொதியில் கொள்ளக்கூடிய கனவளவு என்னன்னு கேள்வி. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதுல 20% இதை அதிகரிக்காங்க. 20% அதிகரிச்சா இந்த ஒரு 2 காட்டப்பட்டுள்ள பொதியின் கனளவு கேள்வி 20% அதிகரிச்சா இது 100% தான், இது 120% ஆகும். ஆகவே என்ன ஒரு 2 பொதியின் கனவளவு ஒரு 2 பொதியின் கனவளவு சமன் இதுல 20% அதிகமா. ஆகவே என்ன 100க்கு 120 தர என்ன வரப்போகுது 300. ஆகவே சுருக்கினம் என்று சொன்னா 360 சென்டிமீட்டர் கியூப். இரண்டாவது பொதியில நாங்க மொத்த கனளவை கண்டிருக்கோம் 360 சென்டிமீட்டர் கியூப். மூன்றாவது கேள்வி, நிலையான பொதியில் உள்ள உப்பை ஒரு குறித்த கனலுடைய 10 போத்தலில் அடைக்கலாம் எனின் ஒரு 2 உள்ள பொதியை பயன்படுத்தி எத்தனை மேற்கூறிய குறித்த கனளவுடைய போத்தலில் அடைக்க முடியும் கேள்வி. ஆகவே நாங்க இத 10 போத்தல் அடைக்கலுமா, அதே மாதிரி இந்த பொதியை எத்தனை போத்தல்ல அடைக்கணும் தான் கேள்வி. அப்ப நாங்க முதல்ல போத்தல் ஒன்றின் கனளவை பார்ப்போம். அந்த கனவளவை இந்த கனவுல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா எத்தனை போத்தல் என்று வரும். ஆகவே முதல்ல காணலாம் போத்தலின் கனளவு. போத்தலின் கனவளவு சமன் இதுல 10 ஆகவே 300 என்ன 10 ஆகவே 30 சென்டிமீட்டர் கியூப். ஆகவே பெரிய பொதியில் அடைக்கக்கூடிய போத்தல்கள் எண்ணிக்கை பெரிய அடைக்கக்கூடிய போத்தல்களின் எண்ணிக்கை சமன். ஆகவே இதுல 360 சென்டிமீட்டர் கியூப் மொத்த கனளவு. ஆகவே போத்தல்கள் 30 பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 12 போத்தல்கள். ஆகவே இது மூணாவது 12 போத்தல்கள். கட்டுரை வினா 3, படத்தில் காட்டியவாறு 10.4 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய ஓர் சமபக்க அறுகோண குறுக்குவெட்டு பரப்பை உடைய உருக்கு திண்மத்தின் மைய பகுதியில் 3 சென்டிமீட்டர் ஆரையுடைய துளை இடப்பட்டு ஒரு வாகனத்துக்குரிய பகுதி உருவாக்கப்படுகிறது. முதலாவது கேள்வி, இப்பகுதியின் கனவளவு யார்? முதலாவது கேள்வி, இப்பகுதியின் கனவளவு யார்? ஆக முதல்ல நாங்க இதுல குறுக்குவெட்டு பரப்பை கண்டுகொண்டு இந்த அந்த தடிப்பால பெருக்கி விட்டோம் என்று சொன்னா இதுல கனவளவு வரும். ஆகவே நான் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த அறுகோண குறுக்குவெட்டு, ஆகவே அறுகோணம் ஒழுங்கான அறுகோணம். ஆகவே ஒவ்வொரு முக்கோணியும் இதுக்குள்ள சமபக்க முக்கோணியா இருக்கு. ஆகவே இது 60, இது 10.4 சொன்னா இந்த பக்கம் 10.4, ஆகவே இது 60 பாகம். ஆகவே இதுல குறுக்குவெட்டு எப்படி காணலாம்னு சொன்னா நாங்க அறுகோணத்துல இருந்து இந்த வட்ட பகுதியை கழிச்செடுத்தோம் என்று சொன்னா என்ன இந்த நிலக்கிய பகுதியில பரப்பளவு. அப்ப முதல்ல நாங்க அந்த அறுகோணத்துல பரப்ப கண்டு இந்த வட்டத்தை கழிச்சு விட்டோம் சொன்னா இந்த நிலக்கிய பகுதியில பரப்பளவு வரும். அதாவது குறுக்கு விட்டு அதுல தடிப்பால பிரிக்கி விட்டோம் மொத்த கனளவு வரும். ஆகவே நான் அப்ப அறுகோணத்தில் பரப்பளவு அறுகோணத்தின் பரப்பளவு அறுகோணத்தின் பரப்பளவு 6 முக்கோணி இருக்கும். அரை ஏபி சைன் 60. அவை 6 தர அரை தர 10.4 தர 10.4 தர சைன் 60 வர்க்கமூலம் 3/2. அவை இதுல வர்க்கமூலம் 3/2க்கு பெருமானம் தந்திருக்காங்க 1.73. அவைய போட்டு சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா இதன் விடை 280.6
67 சென்டிமீட்டர் வர்க்கம். 280.67 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு காண போறோம். இதுல ஆரை 3 சென்டிமீட்டர் தந்து இருக்கு. ஆகவே பையா வர்க்கம். அவை 3.14 இது தந்திருக்காங்க. ஆரை 3 வர்க்கம். இதை பெருக்கி எடுத்தோம் என்று சொன்னா இதன் விடை 28.26 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே குறுக்குவெட்டு பரப்பளவு குறுக்குவெட்டு பரப்பளவு சமன் 280.67 இருந்து 28.26 கழிக்கிங்க என்று சொன்னா இந்த விடை 252.41 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே உருவின் பகுதியின் கனவளவு குறுக்குவெட்டு பரப்பு 252.41 தர இத தடிப்பு 5 சென்டிமீட்டர். இதை நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னா இந்த விடை 5 4 2 மிச்சம் 2 10 2 12 1 மிச்சம் 25 26 ஆற போட்டு 2 மிச்சம் 2 10 2 12. ஆகவே 1262.05 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் இதோட விடை. ஆகவே இதோட கனஅளவு 1262.05 சென்டிமீட்டர் கியூப். மூன்றாவது கட்டுரை வினாவின் இரண்டாவது கேள்வி, இதன் மொத்த பரப்பளவு யார்? அப்ப இந்த உருவத்தின் மொத்த பரப்பளவு கேள்வி. நாங்க குறுக்குவெட்டு பரப்பளவு இத குறுக்குவெட்டு பரப்பளவை நாங்க இதுக்கு முதலே கேள்வியில பார்த்துட்டோம். இதே மாதிரி கீழுக்கு ஒரு குறுக்குவெட்டு பரப்பு இருக்கு. இதை 2ஆல் பெருக்கி விட்டா மேலே கீழுக்கும் வந்துடும். அதே நேரம் வளைச்சு வர பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி செவ்வகம் 6 செவ்வகம் இருக்கும். 6 செவ்வகத்துல பரப்பையும் காணணும். அதே வேளை உள்ளுக்குள்ள ஒரு ஊர்லயே வெட்டி எடுக்காங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வளை மேற்பரப்பளவு இருக்கும் 2πr/h. அவை 3ஐயும் கூட்டி விட்டோம்னு சொன்னா மொத்த பரப்பளவு வரும். அவை முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற உருளையின் வளை மேற்பரப்பளவை நான் காண போறேன். அவை உருளையின் வளை மேற்பரப்பளவு உருளையின் வளை மேற்பரப்பளவு 2πr/h. 2 தர 3.14 பைக்கு தந்திருக்காங்க. ஆரை என்ன 3 தர h 5. அவை இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா விட 94.2 சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற உருளையின் வளை மேற்பரப்பளவு. ஆகவே இப்ப நான் நேரடியா மொத்த மேற்பரப்பளவை காணப்படும். ஆகவே பகுதியின் மொத்த மேற்பரப்பளவு ഇതിന്റെ 2 மடங்கு 2 தர 252.41 சக வளை மேற்பரப்பளவு 94.2 சக இது 6 இருக்கும். இதே மாதிரி 6 தர 5 தர 10.4. ஆகவே நீங்க இதுல சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா கால்குலேட்டர் பயன்படுத்தி அல்லது நீங்க சுயமாக சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த விடை 911.02 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுதான் இந்த உருவத்தின் இந்த பகுதியின் மொத்த மேற்பரப்பளவு. நான்காவது கட்டுரை வினா, ஓர் உதைபந்தானது பல ஒழுங்கான அறுகோணிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது. ஒழுங்கான அறுகோணியின் படம் அருகில் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, தீட்டாவின் பெருமானம் யாது? இதுதான் அந்த படம். இந்த அறுகோணத்துல ஒரு அகக்கோணம் தீட்டான்னு எடுத்திருக்கு. இந்த சம பக்கமுடைய ஒரு அறுகோணம். ஆகவே தீட்டாவின் பெருமானம் கேள்வி. அகக்கோணம் காண்றது நாங்க 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுல பார்த்திருக்கலாம். ஆகவே நாங்க எப்படி காணும், மொத்த பக்கத்துல இருந்து 2 கழிச்சு விட்டு போட்டு 180 பெருக்கி விட்டா மொத்த அகக்கோணங்களுக்கு கூட்டுத்தொகை வரும். ஆகவே தீட்டா எல்லாம் சமனா இருக்கின்றதால 6ஆல பிரிச்சு விட்டா சரி. நான் நேரடியாக எழுத போறேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு மொத்தம் 6 பக்கம் 6 × 2 தர 180 கீழ் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும் 6. ஆகவே 4 தர 180 கீழ் 6 சுருக்கினீங்கன்னு சொன்னா 120 பாகை சுருக்கினா 30 120 பாகை. ஆகவே ஒரு அகக்கோணம் ஒன்றில்
கோணம் ஒன்று 120 பாகை. அல்லது நீங்க புறக்கோணத்தை கண்டுபிட்டு என்ன செய்யலாம், 6ஆல பிரிச்சு விட்டாலும் சரி. அப்ப இதை 360 6ஆல பிரிச்சு விட்டா புறக்கோணம் வரும். புறக்கோணத்துல இருந்து 180 இருந்து புறக்கோணத்தை 60 பாகை கழிச்சு விட்டாலும் வரும். அது உங்களை விரும்பின மாதிரி நீங்க அது செய்யலாம். இது வந்து உண்மையில ஓயல் கேள்வி. ரைட். இரண்டாவது கேள்வி, எக்ஸ் y பெருமானங்களை காண்க. எக்ஸ் y பெருமானம். ஆகவே இது செங்கோணம் எங்களுக்கு தெரியும். ஆகவே இது 120 பாகை என்று சொன்னா இது 60 பாகையா இருக்கும், இதுவும் 60 பாகையா இருக்கும். ஏன்னா இது சமச்சீர், மடிச்சோம்னா ரெண்டும் அப்படி பொருந்தும். சமச்சீர், இது 60 பாகை, இது 60 பாகை. எக்ஸ் y சொன்னா இது 2 சென்டிமீட்டர் தான் பக்க நீளம். இது 2 சென்டிமீட்டர். ஏ பி சி என்ற முக்கோணில, செங்கோண முக்கோணில சைன் விகிதத்தை பயன்படுத்தி வையையும் கோஸ் விகிதத்தை பயன்படுத்தி எக்ஸையும் காணப்படும். ஆகவே இரண்டாவது கேள்வி, ஆகவே முக்கோணி ஏபிசியில் என்ன முதலாவது சைன் 60 பாகை சமன் எதிர்பக்கம் y இங்கு செம்பக்கம் 2. வர்க்கமூலம் 3 2 சமன் y இங்கு 2. y சமன் 2 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர். அதே போல cos 60 பாகை சமன் அயற்பக்கத்தின் செம்பக்கம், அயற்பக்கம் x இங்கு 2, cos 60 அரை, இதெல்லாம் தருவாங்க உங்களுக்கு கேள்வியில. x இங்கு 2, இதுல இருந்து x சமன் 1 சென்டிமீட்டர். மூன்றாவது கேள்வி, அறுகோணியின் பரப்பளவு யாது? இந்த அறுகோணியின் பரப்பளவு யாது கேள்வி நாங்க என்ன செய்யலாம், இது வந்து ஒரு 2 சரிவகத்தை கூட்டி விட்டோம்னா சரி. எங்களுக்கு இது ஒரு சரிவகம் என்று எடுத்தோம், இது ஒரு சரிவகம், இது ஒரு சரிவகம், 2ஆல் பிரித்து விட்டா சரி. குத்தியற மாதிரி தெரியும் y. இதை x சொன்னா இதுவும் x. மொத்தம் 4, என இது 2. அறுகோணியின் பரப்பளவு சமன் 2 தர அரை தர சமாந்தர பக்கம் இது 2, இதுவும் 2, இது 1 மொத்தம் என்ன 2 சக 1 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன 2 சக இது 4. ஆகவே 2 தர குத்தியற வர்க்கமூலம் 3. சுருக்கி விட்டோம்னு சொன்னா 2 4 6 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் வர்க்கம் இதுண்ட விடு. ஆகவே 6 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் வர்க்கம் இதுண்ட மொத்த பரப்பளவு. நான்காவது கேள்வி, ஓர் உதைவந்தின் மொத்த மேற்பரப்பளவு 192 வர்க்கமூலம் 3 எனில் இதனை உற்பத்தி செய்வதற்கு தேவையான அறுகோணிகளின் எண்ணிக்கை யாது? இதான் கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு உதைபந்து வந்து நிறைய அறுகோணங்களை வச்சுக்கொண்டுதான் அந்த ஒரு கோலத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஆகவே வளர்ச்சி வர அறுகோணத்தை வச்சு இந்த ஒரு உதைபந்து செய்யறாங்கன்னு சொன்னா உதைபந்திட்ட மொத்த பரப்பளவு வந்திருக்கு, முக்கோணிகள் எண்ணிக்கை, அதாவது அறுகோணிகள் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அது மொத்த பரப்புல இருந்து நாங்க அறுகோணிகள் எண்ணிக்கையை, அதாவது அறுகோணி ஒண்டி பரப்பளவு கழிச்சு விட்டோம்னு சொன்னா அந்த அறுகோணிகள் எண்ணிக்கை வரப்போகுது. ஆகவே அறுகோணிகளின் எண்ணிக்கை மொத்தம் என்ன வரப்போகுது? மொத்தம் தந்திருக்காங்க 192 வர்க்கமூலம் 3. ஆகவே ஒன்றின் பரப்பளவு 6 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 போயிடும். பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 32 அறுகோணிகள். இதான். ஆகவே 32 அறுகோணிகள். ஐந்தாவது கட்டுரை வினா, படத்தில் ஓர் மேசையின் மேற்பரப்பின் வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஏசி சிடி ஆகியன ஆரைச்சிறைகளின் ஆரைகளாகும். வர்க்கமூலம் 3 1.73, பை சமன் 3.14 என கொண்டு முதலாவது கேள்வி, ஆரைச்சிறையின் ஆரையை கணிக்க. அப்ப இதுதான் அந்த ஒரு மேசையின் வரைபடம் தந்திருக்கு. இது வந்து ஆரைச்சிறையாம், இது ஆர், இதுவும் ஆர். ஆக 2 ஆரைச்சிறையை வச்சுக்கொண்டு ஒரு மேசை செய்திருக்காங்க. ஆகவே இதுல முதலாவது கேள்வி, ஆரைச்சிறையின் ஆரையை கணிக்க. இந்த ஆரைச்சிறையின் ஆரை இது 3 சென்டிமீட்டர். ஆகவே இது வந்து 3x2, இங்க 3x2, ஏபிசி, இதை பி என்று போட்டோம்னு சொன்னா இது செங்கோணம். இந்த ஆரைச்சிறையின் ஆரையை காண்பது சொன்னா
இது இரு சமகூடும். ஆக இவ்வளவு 60 பாகை, ஏன்னா மொத்தம் 120 பாகை இரு சமகூடும். ஆகவே இது 60 பாகை. இந்த முக்கோணில இது செம்பக்கம், இது எதிர்ப்பக்கம். எதிர்ப்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுற விகிதம் திருவண்ணாமலை விகிதம் சைன். ஆகவே முக்கோணி ஏசிடிக்கு நான் சைன் விகிதம் பயன்படுத்த போறேன். ஆகவே முக்கோணி ஏசிடியில் சைன் 60 பாகை சமன் எதிர்ப்பக்கம் 3/2 ஓவர் செம்பக்கம் ஆகும். ஆகவே சைன் 60 வர்க்கமூலம் 3/2 இது கேள்வியில தருவாங்க. ஆகவே 3/2 ஆர். ஆர் ஆரோட போயிடும். வர்க்கமூலம் 3 ஆர் சமன் 3. ஆகவே நாங்க ஆர் சமன் 3 வர்க்கமூலம் 3. இது நாங்க வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 எழுதலாம். ஆகவே 3 சுருக்கினோம்னு சொன்னா ஆர் சமன் வர்க்கமூலம் 3 மீட்டர். ஆகவே நான் வர்க்கமூலத்திலே கொடுத்திருக்கேன். ஆகவே நீங்க அந்த பெருமானத்தையும் போட்டு கொடுக்கலாம். ஆகவே ஆர் சமன் வர்க்கமூலம் 3 மீட்டர். இரண்டாவது கேள்வி, இம்மேசையை ஒரு மனிதன் பயன்படுத்துவதற்கு மேசையில் 75 சென்டிமீட்டர் நீளம் தேவைப்படுகிறது எனின் இந்த மேசையை எத்தனை மனிதர்கள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தலாம்? அதாவது இந்த மேசையை சுற்றி இருக்க போறாங்க. ஒரு மனிதன் இருக்கிறதுக்கு 75 சென்டிமீட்டர் இடைவெளி தேவைப்படுது. ஒரு மனிதன் ஒரு மேசையில உட்கார்வதற்காக அவருக்கு குடிக்கிற அந்த இடம் இதுல 75 சென்டிமீட்டர் வளர்ச்சி வர 75 சென்டிமீட்டர் ஒரு ஆளுக்கு பிடிக்கும். ஆகவே மொத்தம் எத்தனை மனிதர்கள் இருக்கலாம் என்று கேள்வி. அப்ப நாங்க இப்ப இதுல மொத்த சுற்றளவை கண்டுகொண்டு அந்த 75 சென்டிமீட்டர் பிரிச்சு விட்டு அத்தனை மனிதர் இருக்கலாம். முதல்ல நாங்க சுற்றுலாவை பார்ப்போம். இந்த சுற்றுலாவை பார்க்கறதுக்கு எங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். இந்த ஆராய்ச்சிறையின் நீளம் தெரியணும். இந்த ஆராய்ச்சிறையின் நீளம் தெரியும்னு சொன்னா இந்த வில்லின் நீளம், இந்த வில்லின் நீளம் ஒரே வகையா இருக்கு, மேல சமச்சீரானது. ஆகவே ஒன்றை கண்டு 2ஆல் பெருக்கி விட்டா இது 5 மீட்டர், இது 5 மீட்டர். ஆகவே மொத்த நாங்க இதுல சுற்றளவை காணலாம். இதுக்கு முதல் அப்ப வில்லின் நீளத்தை காண போறேன். ஆகவே வில்லின் நீளம் S சமன் R தீட்டா. ஆகவே S சமன் R ஐ எங்களுக்கு தெரியும், கண்டிருக்க முதலே கேள்வியில வர்க்கமூலம் 3. தீட்டா 120 பாகை. ஆகவே என்ன 2 பைங்கு 3. இது நான் ரேடியனுக்கு மாற்ற வேண்டும். ரேடியனுக்கு மாத்திருக்கேன், உங்களுக்கு தெரியும் எப்படி ரேடியனுக்கு மாற்றுறது. ஆகவே நாங்க இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 2 பை வர்க்கமூலம் 3 இவ்வளவு மீட்டர் வந்து வரும். ஆகவே நாங்க இதை சுருக்கினோம் என்று சொன்னா 2 தர 3.1 4 தர 1.7 3 இது சமன் இந்த விடை 3.62 மீட்டர். ஆகவே மேசையின் சுற்றளவு. ஆகவே மேசையின் சுற்றளவு ஆகவே இதுண்ட 2 மடங்கு. ஆகவே இந்த வில்லின் நீளத்தை 2 மடங்கு. 2 தர 3.62 சக இது 10 இது 10 5 சக 5. ஆகவே இது சமன் 10 சக 4 12 1 மிச்சம் 7 சமன் 17.24 மீட்டர் இருந்த மேசையின் சுற்றளவு. ஆகவே இருக்கக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை. ஆகவே மனிதர்களின் எண்ணிக்கை சமன் ஒரு ஆளுக்கு 75 சென்டிமீட்டர் தேவைப்படுதா? ஆகவே 17.24 மீட்டர். ஆகவே மீட்டர் சென்டிமீட்டர் மாத்தினா 24 தர 100/75. இதை நீங்க சுருக்கி எடுத்தால் 22.98. ஆகவே நாங்க இதை 22 விடை 22.98 என்று கொடுக்க முடியாது மனிதர் என்ற வடிவா. ஆகவே நாங்க 22 மனிதர் என்று சொல்லலாம். என்று சொன்ன 22 மனிதர் நல்ல வசதியாக இந்த மேசையில இருக்க முடியும். மூன்றாவது கேள்வி, இம்மேசையின் பரப்பளவு யாது? அப்ப மூன்றாவது கேள்வி இதுல பரப்பளவு. இதுல பரப்பளவு பார்க்கணும்னு சொன்னா இந்த பரப்பளவு இது ஒரு செவ்வகம், அதோட இந்த நிலக்கிய பரப்பளவை கூட்டி விட்டோம்னு சொன்னா மொத்த பரப்பளவு. நிலக்கிய பரப்பளவு எப்படி காணலாம்னு சொன்னா இது ஒரு ஆரைச்சிறை. இந்த ஆரைச்சிறையில இருந்து இந்த முக்கோணியை கழிச்சு விட்டோம்னு சொன்னா
இந்த நிலத்திய பரப்பளவு வரும். இதே மாதிரி இங்கான ஒரு மடங்கு வரும், 2 மடங்கு, நடுவில் செவ்வகம் வரும். மொத்தத்தை கூட்டி விட்டாச்சு. ஆகவே இங்க இந்த முக்கோணின்ற பரப்பு காண்றதுக்கு நாங்க என்ன இந்த ஆரை தெரியும், இந்த கோணம் தெரியும், அரை ஏபி சைன் தீட்டான்னு போடலாம். உங்களுக்கு சைன் 120 பெருமானம் இதுல தரல, 10 தான் போட்டிருக்கலாம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க இதுல செங்குத்து இதுல செங்குத்தை காணலாம். இப்ப இந்த முக்கோணில நான் இந்த கோஸ் விகிதத்தை பயன்படுத்தி செங்குத்தை காணப்படும். செங்குத்தை கண்டா பிறகு இது அடி, இது செங்குத்து, அதை இன்னும் இலகுவா செய்யலாம். ஆகவே நான் இப்ப முதல்ல முக்கோணி ACD கோஸ் விகிதம் இது 60 சொன்னா அயல் பக்கம் என்ன கோஸ் 60 சமன் அயல் பக்கம் h ஓவர் வர்க்கமூலம் 3. கோஸ் 60 அரை சமன் h ஓவர் வர்க்கமூலம் 3. ஆகவே h சமன் வர்க்கமூலம் 3 2 மீட்டர். நான் கடைசியா இந்த பெருமாள் கூட சுருக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஆகவே இப்ப முக்கோணி ABC இன் பரப்பு அரை தர அடி என்ன இத 3 தர குத்தியரம் கண்டிருக்கு வர்க்கமூலம் 3 2. இதை நாங்க சுருக்கி எடுத்தோம் என்று சொன்னா இது இந்த விடை வந்து 1.29 மீட்டர் வர்க்கம். 1.29 மீட்டர் வர்க்கம். ஆகவே இப்ப ஆரைச்சிறையின் பரப்பு ஆரைச்சிறையின் பரப்பளவு ஆரைச்சிறையின் பரப்பளவு இப்ப அரை ஆர் வர்க்கம் தீட்டா. இங்க அரை தர ஆறு என்ன வர்க்கமூலம் 3 முழுவதின் வர்க்கம் தர தீட்டா வந்து 2π/3. ஆக இது சமன் நாங்க இது 2 இதோட போயிடும், இந்த 3 இங்க போயிடும். ஆகவே π இது சமன் 3.14 மீட்டர் வர்க்கம். இப்ப ஆரைச்சிறை கண்டாச்சு. ஆகவே நான் மொத்த பரப்பளவு நேரடியா காணப்போறேன். ஆரைச்சிறை இதை கழிச்சு போட்டு 2ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா இந்த 2 துண்டு பரப்பும் வரும். ஆகவே நடுவில் 5 தர 3. ஆகவே மேசையில் மொத்த பரப்பளவு சமன் 2 தர 3.14 சய 1.29. இந்த இவ்வளவு பரப்பும் ஒரு துண்டுன்ற. ஆகவே 2ஆல பெருக்கி விட்டா இந்த துண்டும் இந்த துண்டும் இந்த நிலக்கிய துண்டும் இந்த துண்டு பரப்பளவு வரும். நடுவில் செவ்வகம் 5 தர. ஆகவே நீங்க இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இதன் விடை நாங்க 2 தர 1.85 சக 15. ஆகவே 18.7 மீட்டர். நீங்க கால்குலேட்டர் பயன்படுத்தலாம், என்ற கணிப்பான பயன்படுத்தலாம். நாங்க எங்களோட எக்ஸாம் பொறுத்தளவுல இது சின்ன சுருக்கள் தான், பிரச்சனை இல்லை. நீங்க விரும்புகிற மாதிரி இதை சுருக்கிக் கொள்ளலாம். ஆகவே இந்த மேசை இந்த பரப்பளவு 18.7 மீட்டர்.